அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் வானவில் போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்ம மற்றும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. இதனால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனால் லாபம் அதற்கு தகுந்தாற்போல் இருப்பதால வரவை வைத்து செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால மனைவியினுடைய உடல் நலன்ல சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இந்த தடங்களையும் தாமதங்களையும் நீங்கள் கவலையாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. இதுவும் நல்லதுக்கே என்ற எண்ணத்தோடு நீங்கள் கையாளும் போது பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ராகுவினுடைய நிலை இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துது. அதே போல சிம்ம ராசினியர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிறருடைய பிரச்சனைகள்ல நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று எல்லா விதத்திலும் நீங்கள் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் தாங்க. அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்துல ஏற்படுத்த போகுது. குறிப்பா சிம்ம ராசினியர்கள் இந்த மாதத்துல சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கையில பணம் இல்லையே, எப்படி வாங்குவேன் என்று நினைக்க வேண்டாங்க. கையில் பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா என்று பாத்தீங்கன்னா நிச்சயம் இல்லைங்க. நமக்கு வர வேண்டும் என்று இருந்துச்சுன்னா அது எப்படி ஆனாலும் நமக்கு கிடைத்துவிடும். அந்த வகையில தான் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ஜென்ம லக்னத்தினுடைய அடிப்படையிலும் ஒரு சிலருக்கு சொத்து வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகளும் வரலாங்க. இந்த அழைப்புகளை ஏற்று உங்களுடைய முன்னேற்ற பாதையில் பயணிக்க ஒரு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பயணங்கள் அதிகரிக்கும். இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்க இருக்கு என்பதை மனதில் வைத்துக்கோங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உடன்பிறப்புகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு பாக பிரிவினைக்கு முன் வருவாங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாங்கான விஷயங்கள் நீதிமன்ற வழக்குகள் வரை செல்லாமல் குடும்பத்திற்குள்ளாகவே நல்ல ஒரு முடிவு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் யாருக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சுமூகமான ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபம் உண்டு. அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு நல்ல லாபம் நிறைந்த ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. புதியவர்களுடைய நெருக்கம் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர்தான்
தான் உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு கிரகம் சேர்க்கை என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு செல்வ நிலையும் சரி, செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கை கூடுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண்பது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு உயரத்தில் வந்து நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஓடி வந்து உங்களிடம் இணைந்து கொள்வதற்கான முயற்சிகள்லையும் அவங்க ஈடுபடுவாங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று நல்ல பொறுப்புகளோடு வாழக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடித்து தேவையான காரியங்களை சாதித்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. புதனோடு சூரியனும் இணைந்து இருப்பதால அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது, அதுவும் புதனுக்கு ஆதரவாக இருப்பது என்பது எதிர்பாராத ஒரு வரப்பிரசாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசியில், அதாவது குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவதால தொழில் போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் துணிவும் உங்களுக்கு இருக்கு என்பதால தன்னம்பிக்கையோடு போராடி அவற்றில் வெற்றி காண்டு உங்களுடைய எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்காமல் மறுபரிசீலனை செய்வது நல்லதுங்க. நடக்கும் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது பற்றியோ ஆலோசனை செய்வீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெறி வரலாமா என்று சிந்திப்பீங்க. ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை அல்லது வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளிலும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் மீது பதியுதுங்க. அதாவது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு. இந்த பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்லங்க. இதன் விளைவாக வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் தோன்றி மறையுங்க. வாரிசுகளுடைய முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அலைமோதுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் போதுமானதாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடன் வாங்குவது பற்றி நீங்கள் இந்த மாதத்தில் யோசிக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பாராத சாதகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.